தளபதி விஜய் நடித்த கோட் திரைப்படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் 7வது நாள் எவ்வளோ வந்திருக்கும் அப்படின்றத ஒரு எக்ஸ்பெக்டேஷன், ஒரு எதிர்பார்ப்பில் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறோம். ஸோ படம் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட 7 நாள் வந்து கடந்துருச்சு இன்னையோட. ஸோ கிட்டத்தட்ட 4 நாளில் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் அஃபிஷியலாக வந்து 288 கோடி அப்படின்னு வந்து படத்தோட நிறுவனமே வந்து அஃபிஷியலாக வந்து சொல்லிட்டாங்க. ஸோ படத்தோட தயாரிப்பு செலவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 386லேருந்து ப்ரமோஷன் செலவு அப்படி இப்படின்னு பார்த்து 400 கோடி வரைக்கும் படத்தோட தயாரிப்பு செலவு. ஸோ இப்போ வரைக்கும் 7 நாள் வந்து கிட்டத்தட்ட நெருங்கிடுச்சு. இத்தனை நாளில் எவ்வளோ வந்து கலெக்ஷன் பண்ணிருக்கு, அட்லீஸ்ட் ஒரு 500 கோடியாவது வந்து நெருங்குமா? அட்லீஸ்ட் லியோ திரைப்படத்தோட ரெக்கார்ட்ஸ் ஏதாவது வந்து பிரேக் பண்ணிருக்கா? ஸோ ஜெயிலருக்கும் இதுக்கும் ஒரு கம்பாரிஷன், லியோவுக்கும் இதுக்கும் கம்பாரிஷன் அப்படின்னு இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக வந்து நம்ம பார்த்துலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கோட் திரைப்படம் வந்து கிட்டத்தட்ட 6 நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓரளவு அப்ராக்சிமேட்டாக வந்து 330 கோடியை வந்து நெருங்கிருச்சு, 330 crore வரைக்கும். ஸோ இது ஒரு ஆவரேஜான ஒரு கலெக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ப்ரீவியஸ் ஃபிலிமு லியோ, அந்த லியோவை கம்பேர் பண்ணும்போது இது ரொம்பவே வந்து கம்மி அப்படின்னு கண்டிப்பாக வந்து சொல்லுவேன். ஏதோ விநாயகர் சதுர்த்தி அப்படி இப்படின்னு ஒரு 4 நாள், அந்த ஃபஸ்ட்டு 4 நாளில் வந்து நிறைய வந்து கலெக்ஷன் பண்ணிருச்சு. முதல் நாளில் 126 கோடி வரைக்கும் கலெக்ஷன் பண்ணிருக்கு. 2வது நாள், 3வது நாள், 4வது நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60 கோடி 50 கோடி அப்படின்னு கலெக்ஷன் பண்ணி 4 நாளில் 288 கோடி வரைக்கும் அஃபிஷியலாக வந்து சொல்லிட்டாங்க. ஸோ அதன் பிறகு அந்த அடுத்த 3 நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து டல் அடிச்சிச்சு அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம் கோட் திரைப்படம். அதில் முதல்ல தமிழ்நாடு பார்த்தலாம். தமிழ்நாட்டோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் 7வது நாள் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 7 கோடி வரைக்கும் பாக்ஸ் ஆஃபீஸில் வந்து கலெக்ஷன் பண்ணிருக்கு, 7 crore வரைக்கும். இது வந்து ரொம்ப அக்யூரேட்டாக வந்து சொல்கிற ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனாக இல்லை. இன்றைக்கி ஒரு ப்ரிடிக்ஷன் சொல்கிறேன், கிட்டத்தட்ட ஒரு 7 crore வரைக்கும் அப்ராக்சிமேட்டாக வந்து கலெக்ஷன் பண்ணும், இது என்னோட ஒரு கணிப்பு. அதேமாரி ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் கிட்டத்தட்ட ஒரு 30 லட்சம் வரைக்கும் கலெக்ஷன் பண்ணும். என்னடா இது இந்த அளவுக்கு கம்மியாக வந்து சொல்கிறியே அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆந்திரா தெலுங்கானாலாம் வந்து கொஞ்சம் ஃப்ளட்டு எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். நிறைய நடிகைகள் செலிபிரிட்டிஸ்லாம் வந்து நிவாரணம் கொடுத்துட்ருக்காங்க. அந்தளவுக்கு கொஞ்சம் டேஞ்சரான சிச்சுவேஷனாக வந்து இருக்குது நிலைமை. அதனாலேயே வந்து கோட் திரைப்படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் அந்தளவுக்கு பெருசாக வந்து போகலை. முதல் நாள், 2வது நாள், 3வது நாளே பெருசாக போகலை. இன்றைக்கி 7வது நாள் வந்துருச்சு அப்படின்னா நினச்சி பாருங்கள். அதிகபட்சம் வந்து 30 லட்சம் தான். அண்ட் அடுத்தபடியாக பார்க்க போகிறது கேரளாவை சொல்லவே தேவையில்லை. போன மாதம் எந்த அளவுக்கு அடித்து சுக்குநூறு ஆச்சு எல்லாத்துக்கும் தெரியும். கேரளா பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி 7வது நாள் கலெக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 25லேருந்து 30 கோடி வரைக்கும் தான். ஆந்திரா போல தான் இதுவும். கேரளாலேயே வந்து படம் ரொம்ப வந்து ஃபால் ஆயிடுச்சு, டவுன் ஆகிவிட்டது. அண்ட் அடுத்தபடியாக பார்க்க போகிறது கர்நாடகா மாநிலம். கர்நாடகா மாநிலம் பொறுத்தவரை கோட் திரைப்படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் இன்னைக்கு 7வது நாள் கிட்டத்தட்ட ஒரு 50 லட்சம் வந்து கலெக்ஷன் பண்ணிருக்கு. கர்நாடகாவை பொறுத்தவரை ஆந்திரா, தெலுங்கானா அதேமாரி வந்து கேரளாவை அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது கர்நாடகா எவ்வளோ வந்து ஓகே தான். ஏன்னா வந்து ஃபஸ்ட் டே, செகண்ட் டேலே வந்து கிட்டத்தட்ட ஒரு 15-20 கோடி வந்து அடிச்சிருச்சு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 லட்சம், 50 lakhs. அண்ட் அடுத்தபடியாக பார்க்க போகிறது நார்த் இந்தியா, ரெஸ்ட் ஆஃப் இந்தியா, வட இந்தியா எப்படி வேணாலும் சொல்லலாம். வட இந்தியா பொறுத்தவரை வந்து நம்ம தமிழ் படத்திலே வந்து அதிகமாக வந்து வசூல் செய்த திரைப்படம் அப்படின்ற ஒரு பேர் வந்து கோட் திரைப்படத்துக்கு வந்து இருக்குது. இந்த திரைப்படம் 2 நாள்லேயே கிட்டத்தட்ட ஒரு 15 கோடியை வந்து அடிச்சிருச்சு நார்த் இந்தியாவிலேயே. இன்னைக்கு 7வது நாள் கலெக்ஷன். 7வது நாள் கலெக்ஷன் வந்து சொல்கிற அளவுக்கு பெருசாக வந்து போகலை. கிட்டத்தட்ட ஒரு 40 லட்சத்துலேருந்து 45 லட்சம் வரைக்கும் தான் வந்து கலெக்ஷன் பண்ணிருக்கு. 40 to 45 lakhs தான். ஏன்னா வந்து இந்த திரைப்படத்துக்கு முன்னாடி நம்ம ரஜினி அவர்கள் நடித்த 2.0 திரைப்படம் தான் நார்த் இந்தியாவில் வந்து அதிகமாக வந்து கலெக்ஷன் பண்ணிருக்கு. அதுக்கு காரணம் எப்படி அப்படின்னு எல்லாத்துக்கும் தெரியும். ஏன்னா அதில் வந்து அக்ஷய் குமார் அவர்கள், பிரபல பாலிவுட் ஆக்டர் அக்ஷய் குமார் அவர்கள் இணைந்து நடிச்சிருப்பார், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இணைந்து. அதனாலேயே அங்கே வந்து நல்லா வந்து கல்லா கட்டுச்சு. அதன் பிறகு கோட் திரைப்படம் தான் வந்து அதிகமாக வந்து வசூல் செய்து சாதனை படைச்சிருக்கு நம்ம தமிழ் சினிமாலே இந்த திரைப்படம் தான். அண்ட் அடுத்தபடியாக பார்க்க போகிறது ஓவர்சீஸ், வெளிநாடுகளில் கோட் திரைப்படம் எந்த அளவுக்கு வந்து கலெக்ஷன் பெற்றிருக்கு 7வது நாள் கலெக்ஷன். ஒரு எக்ஸ்பெக்டேஷன், ஒரு எதிர்பார்ப்பு, ப்ரிடிக்ஷன் எப்படி வேணாலும் சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு 6 கோடி அப்படி இல்லாட்டி 6.5 கோடி, 6 to 6.5 crore வரைக்கும் கோட் திரைப்படம் வந்து இன்றைக்கி 7வது நாள் வந்து கண்டிப்பாக வந்து கலெக்ஷன் பண்ணோம். இதுதான் என்னோட ஒரு ப்ரிடிக்ஷனு. ஆல்ரெடியே வந்து நம்ம கோட் திரைப்படம் கிட்டத்தட்ட ஒரு 125லேருந்து 130 கோடிக்கு மேலே சாலிடாக வந்து கலெக்ஷன்லாம் வந்து பெற்றுச்சு பாக்ஸ் ஆஃபீஸ் வசூலில், ஓவர்சீஸில். இப்பயும் வந்து கோடி கணக்கில் தமிழ்நாடு அதேமாரி வெளிநாடு தான் வந்து பட்டையை கிளப்பிட்டு இருக்கு கோட் திரைப்படம். அந்த ஒரு எதிர்பார்ப்பில் இந்த திரைப்படம் வந்து 6லேருந்து 6.5 கோடி வரைக்கும் இன்றைக்கி 7வது நாள் வந்து கலெக்ஷன் பண்ணும் கண்டிப்பாக. மொத்தமாக வேர்ல்டு வைடு வந்து இன்றைக்கி 7வது நாள் கலெக்ஷன் எவ்வளோ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 14.5 கோடியிலேருந்து 15 கோடி வரைக்கும் கண்டிப்பாக வந்து பாக்ஸ் ஆஃபீஸில் வந்து அடிக்கும் கோட் திரைப்படம் வசூல். 15, அதாவது 14.5 crore to 15 crore வரைக்கும் இன்றைக்கி 7வது நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் கண்டிப்பாக வந்து வந்துடும். இதிலேருந்து 345 கோடியிலேருந்து 350 கோடி வரைக்கும் வேர்ல்டு வைடு மொத்த
மொத்தமாக அந்த 7 நாள் கலெக்ஷன் வந்து நம்ம கோட் திரைப்படம் வந்து கண்டிப்பாக வந்து வசூல் அடிக்கும். ஸோ இது வந்து அதிகமாக அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து கண்டிப்பாக ஒரு ஆவரேஜான ஒரு வசூல் அப்படின்னு கண்டிப்பாக வந்து சொல்லுவேன். எப்படி அப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த திரைப்படத்தோட அதாவது கோட் திரைப்படத்தோட தயாரிப்பு செலவு கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் ஆவரேஜான ஒரு வசூல் தான். ஸோ தமிழ்நாடு வெளிநாடு அதேமாரி வந்து ஸோ நம்ம நார்த் இந்தியா சைட்லாம் வந்து ஸோ போட்ட அந்த விநியோகஸ்டர் லாபம் அதேமாரி தியேட்டர் ஓனரு அவங்களெலாம் கம்பேர் பண்ணும்போது நல்ல ஒரு லாபம் தான். பட் ஆந்திரா தெலுங்கானா கேரளா இதெல்லாம் வந்து கொஞ்சம் அடி வாங்கிடுச்சு கண்டிப்பாக வந்து சொல்லலாம். ஏன்னா வந்து இதில் இப்போதைக்கு வந்து இந்த ஆந்திரா தெலுங்கானாலையும் கேரளாலையும் வந்து கொஞ்சம் லாஸில் தான் வந்து போயிட்டுருக்கு. ஸோ எதிர்பார்த்த வசூலை வந்து இன்னும் வந்து எடுக்கவே இல்லை கோட் திரைப்படம். இதுவே நம்ம லியோ திரைப்படத்தை பார்த்தீங்கன்னா வந்து ஸோ எல்லாத்துலேயும் எங்கெங்கெல்லாம் வந்து ரிலீஸ் பண்ணாங்களோ எல்லா மாநிலத்திலையும் வந்து நிறைய வந்து வசூல் அடிச்சு பாக்ஸ் ஆஃபீஸில் மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்டாக வந்து அமைச்சு. பட் கோட் திரைப்படம் வந்து அப்படி கிடையாது. லியோ திரைப்படத்தோட தயாரிப்பு செலவு கிட்டத்தட்ட வந்து 290லேருந்து 320 கோடி வரைக்கும், அதாவது 290 to 320 crore. இது வந்து லியோ திரைப்படத்தோட தயாரிப்பு செலவு. இதுவே கோட் திரைப்படத்தோட தயாரிப்பு செலவு 385லேருந்து 400 கோடி வரைக்கும். இதே லியோ திரைப்படம் வந்து ஒரு வாரத்திலே வந்து கிட்டத்தட்ட 450 கோடியிலேருந்து 500 கோடிலாம் வந்து வசூல் சாதனை படுத்து மிகப்பெரிய ஒரு சரித்திரம் படிச்சது போன வருஷம். ஸோ ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு லோகேஷ் கனகராஜ் திரைப்படம் அதனாலேயே வந்து மிகப்பெரிய ஒரு வேறு லெவலில் வந்து சம்பவம் பண்ணிச்சு. பட் கோட் திரைப்படம் வந்து அப்படி கிடையாது. லியோ திரைப்படத்தோட ஹைப் வந்து கண்டிப்பாக அந்த திரைப்படத்துக்கு இல்லை அப்படின்னு சொல்லியே ஆகணும். படத்தோட போட்ட காசை கண்டிப்பாக ஒரு 400 கோடி இல்லை 450 கோடி கூட அடித்து ஒரு கமர்ஷியலாக ஒரு ஹிட்டு. ஸோ பாக்ஸ் ஆஃபீஸில் ஹிட்டாக தான் வாங்க முடியும். பட் பிளாக் பஸ்டராக வந்து கண்டிப்பாக ஆக முடியுது. அதேமாரி தான் ஜெயிலரை கம்பேர் பண்ணும்போதும் ஜெயிலர் திரைப்படத்தோட தயாரிப்பு செலவு அதிகப்படியாக வந்து 180லேருந்து 200 கோடி தான். பட் பாக்ஸ் ஆஃபீஸ் வசூல் வந்து 630 கோடி கிட்ட. பட் அந்த திரைப்படத்தோட தயாரிப்பு செலவு கம்பேர் பண்ணும்போது வசூல் வேறு லெவலில் வந்து கல்லா கட்டி அடிச்சது அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். மிகப்பெரிய ஒரு இண்டஸ்ட்ரியல் ஹிட்டு. ஸோ இந்த திரைப்படத்தோட தயாரிப்பு செலவு தான் ரொம்ப வந்து அதிகம். அதேமாரி பாக்ஸ் ஆஃபீஸ் வசூல் 7 நாளில் வந்து ஸோ கிட்டத்தட்ட ஒரு 350 கோடி அப்படின்னு வந்து ஸோ நினைக்கும் போது ரொம்ப வந்து கம்மி தான். இந்த படத்தோட ஃபைனல் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் கிட்டத்தட்ட ஒரு 500 கோடி நெருக்கமாகவே அப்படின்றது வந்து எனக்கு கொஞ்சம் சந்தேகமாகவே இருக்குது. பட் படம் வந்து ஒரு லாஸு ஒரு ஃப்ளாப்பு கிடையாது. ஆனால் ஒரு அபோவ் ஆவரேஜ் கேட்டகரி அப்படின்ற ஒரு பேர் தான் வந்து இப்போதைக்கு இந்த திரைப்படத்துக்கு இருக்குது. இதுதான் வந்து இப்போதைக்கான ரிசல்ட்டு, ஒரு வாரத்துக்கான ரிசல்ட்டு. கோட் திரைப்படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி வெங்கட் பிரபு அவர்கள் கொடுத்த ஹைப்பாக இருந்தாலும் சரி, படத்தோட தயாரிப்பாளர் நம்ம கல்பாத்தி அர்ச்சனா அவர்கள் கொடுத்த அந்த ஹைப்பாக இருந்தாலும் சரி, இதை விட நம்ம பிரேம்ஜி அமன் அவர்கள் கொடுத்த அந்த ப்ரமோஷன் ஹைப்பாக இருந்தாலும் சரி, இதெல்லாம் வந்து படம் அப்படி இப்படி ஆகும் 1500 கோடிலாம் வந்து வசூல் செய்யும் அப்படி இப்படிலாம் சொன்னாங்க. பட் இப்போ வந்து 7வது நாள் கலெக்ஷனே வந்து 350 கோடியை வந்து ஸோ ஒரு ரொம்ப வந்து ஒரு மோசமான கலெக்ஷனாக வந்து போயிட்டுருக்கு. ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ஒரு எதிர்பார்ப்பு மத்தியில் நான் சொன்ன இந்த கலெக்ஷனே நிறைய பேர் வந்து அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா வந்து தயாரிப்பு செலவே வந்து 386னா 7 நாள் கலெக்ஷன், அதாவது படம் அந்த 4 நாள் தான். அந்த 4 நாள் ரிசல்ட் வந்து தான் வந்து கண்டிப்பாக வந்து அந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வந்து ஸோ கடைசி கன்க்ளூஷனே வந்து கண்டிப்பாக ப்ரெடிக்ட் பண்ண முடியும். அது கண்டிப்பாக வந்து இப்போ ஆகிடுச்சு. 4 நாள் கலெக்ஷனே 288 கோடி அப்படின்றதே வந்து ரொம்ப வந்து கம்மி தான். நம்ம ப்ரொடியூசர் இதில் வந்து சொல்கிறதே வந்து என்னால் நம்ப முடியல. என்னடா இது இவ்வளோ கம்மியாக வந்து சொல்கிறாங்களே அப்படின்னு. பட் அதுதான் வந்து நம்ம நம்பி. அதே போல் நிறைய பேர் வந்து கோட் திரைப்படத்தை இப்போ வந்து 500 கோடிலாம் வந்து வசூல் செஞ்சிருச்சு அப்படி இப்படிலாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுவும் வந்து கிடையாது. ஸோ இப்போ மறுபடியும் சொல்கிறேன் அகைன் அண்ட் அகைன், படம் வந்து மேக்ஸிமம் வந்து இப்போ தான் 350 கோடியை வந்து தொற்றுருக்கு. அதேமாரி இந்த திரைப்படம் இப்போ வரைக்கும் ஜெயிலரையும் சரி 2.0வும் சரி அதேமாரி லியோவும் சரி இந்த 3 திரைப்படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனை வந்து ஸோ இன்னமும் வந்து ரெக்கார்டை வந்து முறையடிக்கல. அதே போல் முறையடிக்கவும் இருக்காது. ஏன்னா வந்து அந்த திரைப்படங்கள்லாம் வந்து 600 கோடிக்கு மேலே பாக்ஸ் ஆஃபீஸில் வந்து வசூல் செஞ்சுருக்கு. ஸோ ஏதோ படம் ரிலீஸ் ஆன முதல் நாளில் வேணால் நிறைய திரைப்படத்தோட ரெக்கார்டு அந்த ஃபஸ்ட்டு ரெக்கார்டை வேணால் இந்த திரைப்படம் வந்து பீட் பண்ணிருக்குமே தவிர ஸோ அடுத்தடுத்த நாட்கள்லாம் வந்து திரைப்படத்தோட ஸோ அந்த பாக்ஸ் ஆஃபீஸ் வசூல் அப்படின்றது பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து கம்மியாயிடுச்சு. இதுதான் வந்து உண்மை. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.